SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆய்வு செய்வதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக பாஜக MP PP சௌத்ரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா விரிவான விசாரணைக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது. இதனையடுத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அடங்கிய 39 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை மத்திய அரசு அமைத்தது. இந்த குழுவின் தலைவராக பாஜகவை சேர்ந்த பாடி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் PP சௌத்ரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். 71 வயதாகும் PP சௌத்ரி ராஜஸ்தான் மாநிலம் பாடியில் பிறந்தவர். ஜோத்பூரில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற PP சௌத்ரி ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திலும் டெல்லி உச்சநீதிமன்றத்திலும் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். இளம் வயதில் RSS உறுப்பினராக இருந்து வந்தாலும் 2014ஆம் ஆண்டில்தான் PP சௌத்ரி அரசியலுக்குள் நுழைந்தார். அப்போது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ராஜஸ்தான் மாநிலம் பாடி தொகுதியில் வெற்றி பெற்ற PP சௌத்ரி முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார். 2016 முதல் 2019ஆம் ஆண்டு காலகட்டத்தில் சட்டத்துறை, மின்னணு மற்றும் தொழில்நுட்பத்துறை ஆகிய துறைகளில் இணை அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார். மேலும் சில நாடாளுமன்ற குழுக்களையும் PP சௌத்ரி வழிநடத்தியிருக்கிறார். மேலும் தன்னுடைய 2வது முறை நாடாளுமன்ற உறுப்பினரான காலத்தில் வெளியுறவுத்துறையின் நிலைக்குழு தலைவராகவும் இருந்திருக்கிறார். அரசியலில் நுழைந்தவுடன் அடுத்தடுத்து பல உயரங்களை எட்டிய PP சௌத்ரி மிக முக்கிய மசோதாக்களில் ஒன்றான ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆய்வு செய்வதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.